கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் காலை பொழுதை சந்திப்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் ஆண்டவருடைய வருகையின் அஸ்திபாரம் எப்படி இருக்க வேண்டும், இந்த பூலோகத்தில் பரலோக வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு சாட்சியான வாழ்க்கையை எப்படி நாம் கை கொள்ள வேண்டும் என்பதை படித்தோம். இன்றைக்கு தேவன் பரலோகம் செல்வதற்கு முன்பு அவர் என்ன சொன்னார்? இந்த பூலோக வாழ்க்கையை முடித்துவிட்டு அவர் மரணம் அடைவதற்கு முன்பு அவர் சொன்ன வார்த்தை என்ன என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். யோவான் 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே அவர் உயிரோடு இருக்கும்போது தான் சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவரிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அவரே தன்னுடைய பொன்மொழிகளால் அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தை குறித்து அவர் சொல்லுகிற காரியம். தேவன் வருகையை குறித்து வேதம் சொல்லுவது என்ன? அவருடைய வருகையை குறித்து தேவன் என்ன நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது என்றால், தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதற்காக இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி அது நமக்கு போதிக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படி காத்திருக்கிற நாம் எவ்வளவு காலம் தேவனுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால், யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 15-16வது வசனத்தை வாசிப்போம் என்றால், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிறது போல அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வசனம், ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காரனை கெஞ்சுகிறது போல நம்மை கெஞ்சு கொண்டிருக்கிறார். தேவனுடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவருடைய குணம் நம்மை எந்த அளவு தேவ சமூகத்தில் நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால்,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லுகிறது. தேவ வருகையை அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? அந்த தேவனுடைய வருகையில் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னாரே, அந்த நான் வருவேன் என்று சொன்னாரே, அதற்கு அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. அப்படி என்றால் அவருக்காக நாம் காத்திருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? துக்கமில்லாத, வருத்தம் இல்லாத, சங்கோஜம் இல்லாத, அழுகை இல்லாத ஒரு ராஜ்யத்திலே நம்மை ஆண்டவர் சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் மீண்டும் பூமிக்கு எப்போது வருவார் என்ற ஒரு கேள்வி நம்ம உள்ளத்தில் எழுமென்றால், அதற்குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அங்கு ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? மத்தேயு 24:36 சொல்லுகிறது, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் தேவனுடைய வருகையை குறித்து நாம் அறிய முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர் சீக்கிரமாய் திரும்பி வருவார் என்பது நமக்கு தெரியுமா என்றால், அதே நீதிமொழி, அதே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 32, 33 சொல்லுகிறது, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளம் கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாய் இருக்கிறது என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்ற காலநிலை நமக்கு அறிய முடியாத நிலையில் வாழ்கிறோம். ஆனால் எப்படி வருவார், எப்போது வருவார் என்பதற்கான அடையாளங்களை ஆண்டவர் அங்கு வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய வருகையை ஆண்டவர் எதற்கு ஒப்பனையாக சொல்லியிருக்கிறார்? அன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருந்த பிள்ளைகள் அவர் எப்பொழுது வருவார் என்கின்ற ஒரு நிலையை அவர்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர் மரித்ததற்கு பின்பு அவருடைய கல்லறையினிடத்தில் வந்து மக்கள் பார்க்க வந்தார்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்போஸ்தலர் 1:10-11 சொல்லுகிறது, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து, இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்திருந்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். ஆண்டவருடைய பரலோகத்தில் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய போன அந்த விதத்தை பார்த்த மக்கள் பிரமித்தார்கள். அங்கு நின்ற 2 தேவதூதர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் சங்கோஜப்பட வேண்டாம், நீங்கள் செல்லுகிற இந்த தோற்றத்தை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படியே அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார் என்று வாக்கு கொடுத்தார்கள். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை,
அவர் வருவார். அவர் வரும்போது நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? அவர் வரும்போது அவர் வருகையில் நமக்கு என்ன சாட்சியாக இருக்கக்கூடிய வசனம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சாட்சி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் வருவார். அவரை குத்தினவர்களும் பூமியில் உள்ள சகல மக்களும் அவர் மேகங்களுடனே வருகிறதை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு பிள்ளைகளே, அவர் வருகையை பற்றி மக்கள் கேள்விப்பட்டு இருக்கிறார்களா? அவர் வருகையின் போது யாரெல்லாம் அவருடைய வருகைக்கு காணக்கூடிய ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லோரும் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம்? அவர் வருகை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால், இங்கு 50வது சங்கீதம் 3வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய வருகையின் பிரசன்னம் எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாய் இரார், அவருக்கு முன் மகா அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வார்த்தைகள் அவர் வருவார் என்கின்ற வாக்குத்தத்தத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் வருவார். அவர் வரும்போது நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அவர் வருகையின் போது நமக்கு அவர் செய்கிற சலுகைகள் என்ன, எதையெல்லாம் அவருடைய வருகையில் அவர் நமக்கு செய்ய போகிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட தேவ வருகையை பார்ப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவர்களும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளை நாங்கள் பெற்று அதன்படி நடக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். இதை கேட்கிற நீங்கள் தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.